கணபதி கும்பிடுறாங்களா காணபத்தியம் அப்படின்னு முதல்ல உங்களுக்கு இந்து மதம்னா எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்து மதங்கிறதுக்கு வந்து வேதத்துல இருக்கா, சுருதியில இருக்கா, ஸ்மிருதியில இருக்கா, உபநிடதங்கள்ல இருக்கா, ரிக்வேதத்துல இருக்கா, யசுர்வேதத்துல இருக்கா, பகவத்கீதையில இருக்கா? உங்களுக்கு லேட்டஸ்டா எந்த ஒரு புத்தகத்திலாவது இருக்கா? உங்களுக்கு வந்து இந்துங்கிற பேரை கொடுத்தது வெள்ளக்காரன் தெரியுமா உங்களுக்கு? அது இதை வந்து வில்லியம் ஜோன்ஸ்ங்கிற ஒரு துறை கொடுத்தாரு. அவருக்கு வந்து முஸ்லீம் இருக்காங்க, கிறிஸ்தவங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் பார்த்தா தெரியுது. ஒரு கடவுள், அல்லாஹ் ஒரு கடவுள், தொழுகைக்கு போறாங்க, இயேசுநாதருக்கு போறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க. மீதி இவங்க எல்லாம் பார்த்தா சுடலைமாடனை ஒருத்தர் கும்பிடுறாங்க, பெருமாளை ஒருத்தர் கும்பிடுறாங்க, சிவனை ஒருத்தர் கும்பிடுறாங்க, முருகனை ஒருத்தர் கும்பிடுறாங்க, கணபதி ஒருத்தர் கும்பிடுறாங்க, ஒருத்தர் கடா வெட்டுறாரு, ஒருத்தர் கோழி வெட்டுறாரு, ஒருத்தர் சைவம் சாப்பிடுறாரு, ஒருத்தர் அக்கார அடிசல் போறாரு, ஒருத்தர் பருப்பு சாப்பிடுறாரு, ஒருத்தர் நெய் சாப்பிடுறாரு. இவங்க எல்லாம் என்ன பேருன்னு தெரியும்னு கேட்டப்ப சிந்து என்ன இது இந்து மதத்துக்கு பேரே கிடையாதா? இந்து மதம் பேர் இருக்க. இந்து மதம்னு நம்ம சொல்றோம், வழக்கில் வந்து போச்சு. நானும் சொல்றேன், நீங்களும் சொல்றீங்க, எல்லாரும் சொல்றோம். பட் இதுக்கு பேர் கிடையாதுன்றது தான் உண்மை. இந்து மதம்ன்ற பேர் எப்படி வந்தது? அயல் நாட்டுக்காரங்கள்லாம் இங்க வந்து படையெடுத்து எல்லாம் வந்த பொழுது சிந்து நதியை கடந்து வந்தாங்க. சிந்து நதியை கடந்து வரப்போ அதை தாண்டி இருந்தவங்கள அவங்க அந்த ரிலிஜன், அவங்க பிராக்டிசஸ் அதெல்லாம் பார்த்து இவர்கள் ஹிந்துக்கள், ஹிந்து மதம் அப்படின்னாங்க. சிந்துன்றது அவங்க ஹிந்துன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க. அதனால இதுக்கு ஹிந்து மதம்ன்ற பேர் அப்போலேருந்து அப்படியே நிலைச்சு போச்சு. Download Moj.